Hi, welcome back to Ram Decos channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா பைத்தானோட if statements பார்க்க போறோம். if statementல பாத்தீங்கன்னா if else and if elif statements எல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா if and else statement. if and else statement என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு if ஸ்டேட்மெண்ட்டும் else ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல ifனா என்ன எல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. if அப்படின்னா ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த பிளாக்குக்குள்ளே போகும். சப்போஸ் if ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். அதே இல்லை இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகலை, அது ஃபால்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். அப்புறம் எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம என்ன பிளாக் கொடுத்தோமோ அது ஒர்க் ஆகும். ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு புரியணும்னா இப்போ யூஸ்வலாக நம்ம தேட்டருக்கு டிக்கெட் இல்லாமல் உள்ளே போக முடியாது. டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இல்லை அப்படின்னா அவங்க உள்ளே போக என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இந்த இஃப் அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ ஒரு நம்பர் வாங்குகிறேன். ஸோ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு நம்பர் வாங்கி அது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவ் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம், குட்டி ப்ரோக்ராம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 3 ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட்டு, ப்ராசஸ் அண்ட் அவுட்புட். ஸோ அதை பற்றி தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை கொஞ்சம் பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நம்மளுக்கு இன்புட்டு தேவையோ அதை வாங்கிடணும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா ஒரு நம்பர் வாங்கி அதை பாசிட்டிவாக நம்பரா நெகட்டிவான்னு செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அந்த ஒரு நம்பர் வாங்குறதுக்கான வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பாருங்க இஃப் n இஸ் கிரேட்டர் தேன் 0, அதாவது நான் வாங்கின நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இங்கே வேல்யூ 10ன்னு கொடுத்தேன்னா அந்த 10 இந்த எண்ணுக்கு அசைன் ஆகும். எண் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆகும். எண் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே உங்களுக்கு இந்த 10 சப்ஸ்டியூட் ஆகும். அப்படி பார்த்தா இங்கே பாருங்கள், இங்கே 10 இருக்கு. இந்த எண்ணுக்கு பதிலாக இஸ் 10 இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு செக் பண்ணும். எண்ணு வராது, எண்ணுக்கு பதிலாக நான் கொடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10 இஸ் கிரேட்டர் தேன் 0 அது ட்ரூவாக இருக்கும்போது இந்த பிளாக்குக்குள்ளே ஒர்க் பண்ணும். ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் பாசிட்டிவ் நம்பர்னு வரும். இதே நான் இங்கே -10 அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட வேல்யூ -10ன்னு எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது எண்ணுக்கு பதிலாக -10 சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ -10 இஸ் கிரேட்டர் தேன் 0வா இல்லை, அப்போ இஃப்க்கு போகாது, நேராக எல்ஸ் பிளாக்குக்கு போகும். எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்குது, பிரிண்ட் நெகட்டிவ் நம்பர். ஸோ இப்படி தான் இது ஒர்க்கிங் மெக்கானிசம் இருக்குது. ஸோ பாருங்கள், அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே லூப்பிங்கு கண்டிஷனல்லாம் போடும்போது ஸ்கிரிப்ட் மோடு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்டென்டேஷன் எரர் வராது. ஸோ அகைன் திருப்பி ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு நம்பர் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5ன்னு கொடுக்குறேன், பாசிட்டிவ் நம்பர்னு வந்துச்சு. திருப்பி ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அடுத்த நம்பர் நெகட்டிவ்னு வந்துருச்சு. அதாவது நான் -10ன்னு கொடுத்தேன். ஸோ அதுக்கு நெகட்டிவ் நம்பர்னு வந்துச்சு. ஸோ நான் கொடுத்த 2 பிளாக்கும் உங்களுக்கு காட்டிட்டேன். நான் கொடுத்த வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பர்னு வரும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர் வரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் அண்ட் எல்இஃப். ஸோ இஃப் அண்ட் எல்இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப்னா ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அது இல்லைன்னா எல்ஸ் பார்ட் போயிடும். எல்இஃப் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன் கொடுப்போம், நிறைய கண்டிஷன், மோர் தேன் 1 கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள், என்னோட வேல்யூ -15ன்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ -15 கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டில் கொடுத்துருந்தா நேராக அது என்ன பிரிண்ட் என்ன எல்ஸ் பிளாக்ல என்ன கொடுத்துருக்கேன்னா அது பிரிண்ட் ஆகும். இதுவே வேறு ஏதாவது 25 அந்த மாதிரி எதாவது நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த பிளாக்குக்குள்ளே நான் இஃப்குள்ளே என்ன கொடுத்துருக்கேனோ அது பிரிண்ட் ஆகும். அதே எல்இஃப் என்ன கொடுத்துருக்கேன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுவேன், அது 0ன்னு வரும். ஸோ இதை உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமாக அப்படின்னா போன ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோம்னா ஒரு நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் நம்பர்னு வரும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் வரும். பட் 0வாக இருந்தால் என்ன வரும், அதே ப்ரோக்ராமு எல்இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அதே மாதிரி ஒரு நம்பர் வாங்கியாச்சு, ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்தாச்சு, n is greater than 0. ஸோ greater than 0 செக் பண்ணுறேன். அடுத்தது எல்இஃப்ல பாருங்கள் n equal to 0, என்னோட வேல்யூ ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுறேன். ஈக்குவல் டு இருந்தால் 0ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த 2 கண்டிஷனுமே இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன, என் நம்பர் இஸ் நெகட்டிவ். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுற பாருங்கள். எப்பவுமே ப்ரோக்ராம் வந்து எரர்ஸ் வந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணி பழகணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் என்ன எரர் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணல, ஃபஸ்ட்டில் பாருங்கள் நம்பர் இஸ் பாசிட்டிவ்க்கு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ திருப்பி ரன் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு நம்பர் கேட்குது. ஸோ நம்ம தான் இன்புட் கொடுக்கணும். 33 டைப் பண்ணேன், பாசிட்டிவ் நம்பர் வந்தாச்சு. திருப்பி நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை ரன் பண்ணுறேன், இதில் நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன் -78ன்னு, த நம்பர் இஸ் நெகட்டிவ்னு வந்துடுச்சு. திருப்பி ரன் பண்ணுற பாருங்கள். இப்போ 0ன்னு கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன நம்பர் இது பாருங்கள், நம்பர் இஸ் 0ன்னு வருது. ஸோ இங்கே ஒரு கண்டிஷனுக்கு மேலே கொடுக்கணுன்னா இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். இஃப் அண்டு எல்இஃப் எதுவுமே இல்லை, இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு வரும்போது எல் ஸ்டேட்மெண்ட் வரலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போன தடவை ஒரே ஒரு எல்இஃப் காட்டினேன், இந்த தடவை ஒரு 5 to 6 கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா டேஸ் ஆஃப் த வீக், அதாவது நான் 1ன்னு கொடுத்தேன்னா சண்டேன்னு டிஸ்பிளே ஆகும், 2ன்னு கொடுத்தா மண்டேன்னு டிஸ்பிளே ஆகும், 3ன்னு கொடுத்தா டியூஸ்டே டிஸ்பிளே ஆகும். டேஸ் ஆஃப் த வீக் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். ஸோ ஒரு நம்பர் வாங்கணும், ஒரு நம்பர் நான் என்ன வேணால் கொடுப்பேன், ஃப்ரம் 1 between 1 to 7 அது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்புட் கொடுக்குறவங்க வேறு எதாவது நம்பர் கொடுத்தா அது தப்பாயிடும். ஸோ என்டர் த டே ஆஃப் த வீக் 1 to 7ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் செக் பண்ணுறேன், நான் இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது டிக்கு தான் போய் அசைன் ஆகும். ஸோ டியோட வேல்யூ 1ஆக இருந்தால் சண்டேன்னு பிரிண்ட் ஆகும். எல்இஃப் டியோட வேல்யூ 2ஆக இருந்தால் மண்டேன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 7 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். 7 கண்டிஷன்ஸ் கொடுத்துருவோம். லாஸ்ட்டில் பாருங்கள் எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னு பிரிண்ட் என்டர் வேலிட் இன்புட் பிட்வீன் 1 to 7, அதாவது 1 to 7 இல்லாமல் வேறு ஏதாவது இன்புட் கொடுத்துருந்தேன்னா எனக்கு இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இன்புட் கேட்குது, நான் 5ன்னு கொடுத்தேன், திருப்பி ரன் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு 5ன்னு கொடுத்த தேர்ஸ்டேன்னு வந்துச்சு, 1 கொடுத்த சண்டேன்னு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்கே மொத்தம் 6 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். 6 கண்டிஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, சாரி 7 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன செய்யறது அதுவும் சொல்லியாச்சு. எல்ஸ் என்டர் வேலிட் இன்புட். ஸோ நம்ம தான் எல்லாமே செய்யணும்னு நான் முதலே சொல்லியிருக்கேன். ஒரு ப்ரோக்ராமை இப்படி தான் டிசைன் பண்ணணும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இன்புட் பார்த்து
பார்ட்டு. இது வந்து ப்ராசஸிங் என்ன பண்ணணும், தென் ஃபைனலி அவுட்புட் எப்படி வரணும் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு if statement with logical operators. So logical operatorsனா and or not. So அதுவும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்ம if statement எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கண்டிஷன். ஒரு மார்க் வாங்குகிறோம், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு. அந்த மார்க் greater than or equal to 90 இருந்தால் கிரேட் A1ன்னு பிரிண்ட் ஆகும். 80 to 90 இருந்தால் A2, 70 to 80 இருந்தால் B1, 60 to 70 இருந்தால் B2, 50 to 60 இருந்தால் C1, 40 to 50 இருந்தால் C2, then 30 to 40 இருந்தால் 40. D லாஸ்டில் ஃபைனலாக less than 33 இருந்தால் கிரேடு வந்து E, அதாவது ஃபெயிலுன்னு வரணும். ஸோ அதுக்கு எவ்வளோ கண்டிஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்புட் வாங்குகிறோம், ஒரே ஒரு மார்க் வாங்குகிறோம். ஸோ ஒரே ஒரு இன்புட் வாங்குகிறோம். ஸோ வாங்கி எவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுவோம் நம்ம, 1 2 3 4 5 6 7 கண்டிஷன் போட்டு இது வந்து நம்ம எல்ஸில் எழுதிக்கலாம். ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ m அப்படிங்கிற ஒரு வேரியபிள் பார்த்தாச்சு. ஸோ m மார்க் வாங்கியாச்சு. அந்த வாங்கின மார்க் வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறோம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்தால் கிரேட் A1. if இங்கே பாருங்கள் 80 to 90 இருக்குது. ஸோ நம்ம வந்து பிட்வீன் 80 to 89 அப்படின்னா நம்ம A2ன்னு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துருக்கோங்க. m இஸ் கிரேட்டர் தேன், அவங்க கொடுத்தது அப்படியே எழுதுங்க. நான் கொடுத்த மார்க் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 and m இஸ் லெஸ் தேன் 90. ஸோ இந்த m அப்படிங்கிறது 2 தடவை கொடுக்கணும். இது வந்து காமனாக என்ன எரர் பண்ணுவீங்க அப்படின்னா m இஸ் கிரேட்டர் தேன் 18 கொடுத்துட்டு அண்டு அப்படின்னு போட்டு பக்கத்துலேயே 19ன்னு கொடுத்துருவீங்க. அண்டுன்ட்டு 19ன்னு கொடுத்துருவீங்க, லெஸ் தேன் 90. ஸோ இது வந்து தப்பு. ஸோ 2 இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டு. ஸோ நான் கொடுத்த மாதிரி ஸோ m இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80, m இஸ் லெஸ் தேன் 90. அடுத்த கண்டிஷன் பாருங்கள். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கொடுக்கணும். அண்டுக்கு ஆருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அண்டுனா இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். பட் ஆர் அப்படி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி 2 கண்டிஷன் இருந்தால் இந்த 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். பட் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே அண்டு தான். ஸோ நீங்கள் வந்து 2மே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோக்ராமு ஃபுல்லாக. ஸோ கண்டிஷன்ஸ் பாருங்கள். இஃப் வரைக்கும், இஃப் அண்ட் எல்ஸ் வரைக்கும் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் முடிஞ்சு எதுவுமே இல்லைன்னா எல்ஸ் பார்ட் போகும். சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 50 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் கண்டிஷன் உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷனில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது வந்துடும். கிரேட் C1 வந்துடும். 98 கொடுக்குறேன், கிரேட் A1 வந்துடும். ஸோ இது வந்து மல்டிபிள் இஃப் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் அப்படின்னா என்ன, ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்.
இஃப் ஸ்டேட்மெண்ட். பட் இப்போ வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் அப்படின்னா என்ன, ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாருங்கள், அதே நான் ப்ரோக்ராம் தான் எடுத்திருக்கேன். டு செக் வெதர் a number is positive, negative or 0. ஸோ அதை வந்து நெஸ்டட் இஃப்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்னு கொடுத்துரும், நெகட்டிவ்னா நெகட்டிவ்னு கொடுக்குறோம், ஜீரோனா ஜீரோன்னு கொடுக்கும். அதே ப்ரோக்ராமை நெஸ்டட் இஃப்ல கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஃப் n இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் பிரிண்ட் பண்ணக்கூடாது. திருப்பி இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் n இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது n கிரேட்டராக 0க்கு மேலே இருந்தாலும் 0வாக இருந்தாலும் இந்த லூப்புக்குள்ளே போகும். திருப்பியும் இதுக்குள்ளே என்ன இருக்குது, சாரி இந்த கண்டிஷனுக்குள்ளே போகும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து n இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துரும். நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு கொடுக்குறேன். என்னோட வேல்யூ வந்து 10. இது செக் பண்ணும், இஸ் 10 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணும். எஸ்னா மட்டும்தான் இந்த பிளாக் ஒர்க் ஆகும். அதுவே திருப்பியும் என்டர் பண்ணும்போது நான் 0ன்னு அனுப்புகிறேன் வேல்யூ, என்னோட வேல்யூ வந்து 0ன்னு அனுப்புகிறேன். இந்த என்னோட வேல்யூ எப்படி சப்ஸ்டியூட் ஆகும்னா 0 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு செக் பண்ணும். நான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனும் நான் வாங்கின வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணும். 0 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இருக்கிறதுனால 0வை அக்செப்ட் பண்ணும். அப்போது இதுக்குள்ளே என்ன வேலை இருக்கோ அது செய்யும். என்ன வேலை இருக்குது, 0வாக இருந்தால் த நம்பர் இஸ் 0 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்னு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 0வாக இல்லைன்னா பாசிட்டிவ் நம்பர்னு வரும். ஸோ நெகட்டிவ் நம்பர்னால் பாருங்கள், இந்த ஒரு இஃபுக்கு ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இந்த இஃபுக்கு இந்த எல்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது ஒர்க் ஆகும், இது இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் நம்பர்னு வந்துடும். ஸோ பாருங்கள், ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 99, ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறோம், அப்புறம் நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறோம். ஸோ திருப்பி இப்போ 0ன்னு கொடுக்குறோம், பாருங்கள் 0ன்னு வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸு, எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வர வீடியோஸை மிஸ் பண்ணால் பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் படித்தாங்கன்னா தான் ப்ரோக்ராமிங் பார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.